புரோட்டாவும் சால்னாவும் அப்படின்னா யாருக்குங்க பிடிக்காது? நல்லா புரோட்டாவை பிச்சு போட்டு மேல சிக்கன் சால்னால ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்திரலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். காமுடி தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கடலக்கொட்டை, இதை வந்து நைஸா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம், 1/2 கப் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போக வதக்கிட்டு ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, ஒரு கைப்பிடி, 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணி எடுத்து வச்சிருந்த மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, புரோட்டாவுக்கு சால்னா ஓரளவுக்கு தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா தளன்னு கொதிச்சு சூப்பரா சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆயிடும். புரோட்டாவோட ஊத்தி சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.